சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அன்கும் வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர வ இன் தஷ்குரு யர்தஹு லக்கும். அல்லாஹ்வின் பொருத்தம் உனக்கு வேண்டுமென்றால் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால், மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு நன்றி செலுத்துகிறாய்? மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி, உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய். அல்லாஹ்விற்கு அந்த நன்றி தேவையில்லை. அந்த நன்றி நீ கொடுத்ததை நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ்விற்கு கிடையாது. மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம். கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும். அல்லாஹ் எதையும் நாடாமல், எதையும் விரும்பாமல், எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்விற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். புரிகிறதா? நான் சொல்லுவது புரிகிறதா? அல்லாஹ்விற்கு அது தேவையில்லை. நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான், உங்களுடைய அன்பை, ஆதரவை. உங்கள் அன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.